வணக்கம். நவம்பர் 19, 2021 அன்று மோடி அவர்கள் முதல் முறையா ஒரு கான்ஸ்டிடியூஷன் தோல்வி அடைஞ்சாரு. அதாவது 3 விவசாய லாக்கள், அது 3 ஃபார்ம் லாஸை அவர் ரிப்பீல் பண்ணார். அதை ரத்து செஞ்சார். அந்த சோ கால்டு அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிரொலியாக. அதற்கு பின் மோடி அவர்கள் 2வது முறையா இந்த 12 வருஷத்துல ஜூலை 25ஆம் தேதி 2026, கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களுக்கு பின் 6.5 வருடங்களுக்கு பின் மீண்டும் ஒரு மாப் ப்ரொட்டஸ்டுக்கு பயந்துன்னு சொல்லலாம், அதுக்கு இணங்க அது கட்டுப்பாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வச்சிருக்காரு. இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி மோடி அவர்கள் இந்த 12 வருஷத்துல இந்த 2 விஷயத்தை ஏன் பண்ணாரு, எதுக்காக பண்ணாரு, போத் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எண்ட்ஸ் பார்ப்போம். ஒன்று எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கா, ஒன்று ஆப்போசிட் சைட்ல இருந்தும் நம்ம இந்த பதிவுல பார்க்க முயற்சிக்கணும். ஜூலை 23ஆம் தேதி மோடி அவர்கள் ஒரு புதுசா ஒன்று பண்ணாரு. மிட் நைட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டாரு, ஒரு சோஷியல் மீடியால. அண்ட் ஹீ சோஸ் ஒன்லி இன்ஸ்டாகிராம். அவர் வேற எதுலையுமே ஃபர்ஸ்ட் போடல, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டாரு. இந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு பேப்பர் லீக் ஆன விஷயத்த இந்த அரசு ரொம்பவும் கம்பீரமா இருக்கு, வெரி சீரியஸா இருக்கு. அதனால இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொன்னாங்க. அதுக்கான முதல் வார்த்தை இந்த நீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்மணியை அவங்க இந்த மொழி மாற்றம் செய்யக்கூடியவங்க, அதாவது நீட் பேப்பர் பல மொழிகள்ல இருக்கு இல்லையா, மொழிகளை மொழி மாற்றம் செய்து அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அது போன வாரம் நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த அது அவர் சொன்னார். ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான் அது. என்ன போச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்தை உடைச்சி உலகத்திலேயே 24 மணி நேரத்தில் 303 மில்லியன் வியூஸ் பெற்ற ஒரே ரீல்ஸ் இதுவா போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பிடிஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்காருல, அவருடைய ரீல் தான் உலகத்திலே அதிக பேரை பார்க்கப்பட்டதா இருக்கு. 24 ஹவர்ஸ்ல 300 மில்லியன்ஸ் அது பிரேக் பண்ணிருக்கு. சரி, ஒரு 3 நிமிஷம் வீடியோ, பொலிட்டிக்கலி பேஸ்ட் வீடியோ, இட்ஸ் நாட் என்டர்டைனிங் வீடியோ, ஒரு ஜனரஞ்சகமான பொதுவான வீடியோ கிடையாது. ஸோ மோடி இஸ் எ பொலிட்டிக்கல் லீடர் அண்ட் ஹீ இஸ் என்ன இந்தியன் லீடர். ஸோ ஜனரஞ்சகமான ஒரு பொதுவான விஷயங்கள் பார்க்கும்போது, ஒரு ஃபுட்பாலோ, சினிமாவோ, ஒரு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ, ஒரு மிஸ்டர் பீமோ, ஒரு கிட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகும்போது அது எல்லாருமே பார்ப்பாங்க. பட் திஸ் இஸ் அன் பொலிட்டிக்கல் திங். இது இப்படி ஆகும் போது, இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஜென் நெக்ஸ்ட், அதாவது ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் 2000க்கு பிறகு பிறந்தவர்கள், 2000 சொல்ல முடியாது, 2010க்கு கூட பிறந்தவர்கள், 2014க்கு அப்புறம் பிறந்தவர்கள், அவர்களுக்கு இந்த அரசியல் தெளிவு ரொம்ப இல்லாம இருக்கு. அவங்க ரொம்ப ஈஸியா, அவங்களுடைய குறைபாடு எதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க எதுவுமே பேஷன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு கேட்குற தன்மை கிடையாது. அவங்களுக்கு பேஷன்ஸ் கிடையாது. தனக்கு எல்லாமே தெரியும்னு நம்புறாங்க. மற்றவங்க சொல்றது கேட்கக்கூடிய அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. கேட்கக்கூடிய கெப்பாசிட்டியும் கிடையாது. இது 3 தான் பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த ஜென்ரேஷனை ரீச் பண்றதுக்கு அவர் இது பண்ணாரு. இது எந்த இன்ஸ்டாகிராமை வச்சு இந்த போராட்டத்தை ரொம்ப பெரிய போராட்டம், மக்கள் போராட்டம்னு நம்ப வச்சாங்களோ, அதே டூலை வச்சு மோடி அவர்கள் உடைச்சது இது மோடி அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இது ஒரு சினிமா நடிகரோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோ, யாராலையுமே பண்ண முடியாத விஷயத்த அவர் பண்ணியிருக்காருன்னா, தட் ஷோஸ் இஸ் பாப்புலாரிட்டி, வெதர் யூ லைக் ஹிம் ஆர் யூ ஹேட் ஹிம், பட் யூ கேனாட் இக்னோர் ஹிம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மோடி அவர்களை நீங்க விரும்பலாம். பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் லைக்கிங் ஹிம், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹேட் ஹிம், பட் யூ கேனாட் இக்னோர் ஹிம். அதுதான் இந்த பதிவு காது. ஸோ 23ஆம் தேதி நைட் இது பதிவு போடுறாரு. அது வயல் ஃபயர் மாதிரி எல்லா இடத்துலையும் பதிவு வச்சு, அதுக்கப்புறம் 24ஆம் தேதி இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் எடுத்த சோனம் வாங்பாங், அவரு வாங்சோங், சாரி பேர் உச்சரிப்பு தவிர, அந்த மன்னிக்கவும், அவரு ஹாஸ்பிட்டல்ல போய் முன்னாள் பிஜேபி பிரசிடென்ட் ஜேபி நட்டா, இப்போ இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர், அண்ட் ஜிதேந்திர குமார், அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், அவர் 2 பேரும் பார்த்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஹங்கர் ஸ்ட்ரைக் முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா
நாங்கள் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அதாவது 24ஆம் தேதியே கேபினெட் கூடி அதுக்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுறேன்னு சொன்னோடனே அவர் ஹங்கர் ஸ்ட்ரைக் வாங்கிட்டு இந்த போராட்டத்தை நிறுத்துட்டார். நிறுத்தின உடனே 24ஆம் தேதி ஜூலையே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்போசிஷன்லாம் வந்து சோனும் ஹாங்சாங்கை வந்து ஒரு துரோகி, அவர் பிஜேபி விலை கொடுத்து வாங்கிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று வரைக்கும் அவர் உங்க சொல்றது கேட்டா அவர் வந்து ஒரு பெரிய தியாகி, அவர் பெரிய சயின்டிஸ்ட்னாங்க. இன்னைக்கு அவர் வந்து கவர்மெண்ட் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கிட்டு ஒழுங்காக நடக்குதுன்னா அவர் வந்து துரோகி. இதுதான் வந்து ஒரு கம்யூனிசம், ஒரு சோசியலிசம் உடைய மைண்ட் செட்டாக இருக்கு. அதாவது தனக்கு சாதகமாக பேச அவங்க நல்லவங்க, தனக்கு சாதகமாக பேச அவங்க என்ன நல்லது பண்ணாலும் அவங்க கெட்டவங்க. ஸோ ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க, அரசியல் தெளிவில்லாதவங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்க எந்த ஒரு யாரை எப்படி நம்பணும்னோ, ஒரு முக்கியமா அரசியல் கட்சி ஆளுங்களை எப்படி நம்பணும்னா, அவர் செய்யற விஷயம் நம்ம நாட்டுக்கு எதிரா இருக்கான்றது பாருங்க. யாரா இருந்தாலும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாட்டுக்கு எதிரா இருக்கா, அவங்கள எப்பவுமே நம்பாதீங்க. நாட்டுக்கு எது நல்லது பண்றாங்களோ அவங்கள பாருங்க. மோடி அவர்கள் ஃபேனான சொல்ல நான் ஒரு பொதுவாக சொல்றேன். நீங்க வந்து ஒரு பொதுவாக எடுத்துங்க. மோடி சார் எந்த விஷயத்தையுமே அவர் எந்த ஒரு துறையில பண்ணாலும் அதுல வந்து அந்த துறைக்கும் நாட்டுக்கும் வளர்ச்சி இருக்கா, நன்மை இருக்கான்னு பாருங்க. நன்மைல நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம், இது பண்ணது தப்பு இல்லை, இது பெட்டரா பண்ணலாம், இல்லை இது இப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். ஸோ திருப்பி 24ஆம் தேதி என்ன பண்ணார் ஜூலை வந்து அவர் வந்து நீங்க இவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ பேர் எனக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், அதை நன்றி சொல்லி ஒரு சின்ன வீடியோ போட்டார். இது எல்லாத்துக்கும் மேல வந்து 25, அதாவது நேத்து ஜூலை 25 சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியானம் 2:30 மணிக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண மாட்டாரு, மோடி அவர்கள் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய என்ன சொல் ஒரு அவங்களுடைய மிரட்டலுக்கு பயப்பட மாட்டாங்க, அவங்க கொடுத்த 3 கோரிக்கைகள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் சொன்னாங்க அது நடக்காதுன்னு போது டக்குன்னு ஒரு ஷாக் வந்து 2:30 மணிக்கு மத்தியானம் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஒரு 12:30 மணிக்கு ரிசைன் பண்ணாரு. 1 மணி நேரம் பொறுத்து 1:30லேருந்து 2க்குள்ள வந்து அது அஃபிஷியலா வந்து எல்லாத்துலயும் வந்தது. ஏஎன்ஐ மற்றும் எல்லா நியூஸ் சேனல்களிலும், ரிப்பப்ளிக் போன்ற எல்லா நியூஸ் சேனல்லையும் அது பரபரப்பா பேசப்பட்டது. ஈவினிங் வரைக்கும் பயங்கர பரபரப்பா இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல, அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அதே மாதிரி 24ஆம் தேதி வந்து அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து ஜேபி நட்டாவும் ஜிதேந்திர குமாரும் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய 2 பேர் அங்க இருக்கிற ஃபவுண்டிங் மெம்பர் அந்த 2 பசங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அவங்க சொன்ன கோரிக்கைகளை ஏத்துக்கின உடனே நேற்று ஈவினிங்கே வந்து அவங்க வந்து இந்த எல்லா கோரிக்கையும் ஏத்துக்கிட்டது. 3 கோரிக்கைகள். ஒன்று, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். 2வது, நீட் இறந்த 21 குழந்தைங்களோட அவங்களோட காம்பன்சேஷன் 1 கோடி ரூபாய் தரணும். 3வது முகவும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு, அது என்னன்னு புரியல. அது இங்கதான் வந்து நான் நினைக்கிறேன் மோடி அவர்கள் வந்து ரொம்பவும் அவங்க சொல்றதுல தலையாடிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த கலவரத்துல இந்த ப்ரொட்டஸ்ட் ஏற்பட்ட வயலன்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் எல்லாமே வாபஸ் பெறப்பட்டதா சொன்னாங்க. இது வந்து ஒரு நல்ல பிரசிடென்சி இல்லை. ஏன்னா நாளைக்கு கலவரம் பண்றவங்க வந்து எது ஒன்னா பண்ணலாம், நம்மள வந்து ரோட்ல இறங்கி ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 பேர் இறங்கி வந்து ஒரு அரசாங்கத்தை பண்றாங்கன்னா அப்போ மோடிக்கு அவர் ஆதரவு கோடிக்கணக்கான பேர் ஏன் இறங்க மாட்டேன்றாங்க? இதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா நீங்க உங்களுடைய சுயநலமா பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே இருந்து யாராவது செய்வாங்க, யாராவது பண்ணீங்கன்னா நாளைக்கு அது உங்க வீட்டையே எரிச்சிடும். அப்போ வந்து அம்மா ஐயோன்னு கத்துக்கூடாது, யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்க என்ன மற்றவங்களுக்கு பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ நல்லவனா இருந்தா மட்டும் போதாது, நல்ல வழியிலையும் நடக்கணும். நல்லது யார் செய்யறாங்களோ அவங்களால பண்ண முடியலனாலும் அவங்க பின்னாடி நிற்க முயற்சி பண்ணும். நான் நல்லதும் செய்ய மாட்டேன், நல்லதும் பண்ண மாட்டேன், நல்லவும் பண்றதுக்கு பின்னாடியும் நிற்கவும் மாட்டேன், ஏன்னா என் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போவேன்னா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே சம்பாதிக்கல. அந்த போன்ற ஆண்கள், அது போன்ற தந்தைகள், அது போன்ற அண்ணன்கள், அது போன்ற தந்தைகள் அந்த மாதிரி இருங்க. உங்க குடும்பத்துல நீங்க பாக்குற பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அவங்கள நீங்க நம்பாதீங்க. ஏன்னா தான் பிறந்த நாட்டுக்காகவே எதுவுமே செய்யாதவங்க உங்களுக்காக எதாவது செய்ய போறாங்கன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு பிரச்சனை வந்தா அவங்க மனைவி குழந்தைய விட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க. ரியல் அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க தன்னுடைய சுயநலத்தை செல்ஃபிஷ் இதுவா இருப்பாங்களோ சில வழியெல்லாம் விட்டுட்டு ஓடிடும். ஸோ இது போன்ற மனிதர்களை அடையாளம் கண்டுங்க. அதற்கு பின் என்ன செய்யறது, ஐ லீவ் இட் யுவர் ஓன் விஸ்டம். ஸோ இது நடந்த உடனே நிறைய பேருக்கு ஷாக்கு, எஸ்பெஷலி ரைட் விங்ஸ், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ஷாக். ஏன் அப்படி நடந்திருக்கு? இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26,
21. அந்த 2020 பிப்ரவரியில் ஆரம்பிச்ச ஷாஹின்பாக் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக போராட்டம் ஒரு வருஷமா நடந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்டா மாதிரி ஒரு வருஷம் நடந்து அதை உச்சமா டெல்லியில வந்து அட்டாக் ஆகி அதற்கு பின்னு நவம்பர்ல வந்து அவங்க வாபஸ் வாங்குறாங்க. டிசம்பர்ல வந்து ஜனாதிபதி அதுக்கு வந்து அப்ரூவல் தராரு. மார்ச் 2021 வந்து அந்த 3 லாஸும் ரிப்பீல் ஆயிட்டுருது. அப்பயும் வந்து சொல்லப்பட்டது வந்து மோடி அவர்கள் பயந்துட்டாரு, இந்த மாதிரி மாபுக்கு பயந்துட்டாருன்னா அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா ஒரு இன்டெல் ரிப்போர்ட் வந்தது வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போய் நாட்டில் ஒரு சிவில் வார் வரும், அதுக்காக அப்படி பண்ணார். சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இன்டெலிஜென்ஸு எல்லா சில விஷயங்கள் வந்து எப்பயுமே பொது ஜனங்களுக்கு நேரடியாக சொல்ல முடியாது. வி கேன் கெஸ், வி கேன் அசம். அதான் சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் பெர்செப்ஷன் அண்ட் அசம்ஷன். அதாவது பாலிடிக்ஸ் வந்து பெர்செப்ஷன்ல தான் போடும். அந்த கட்சி எப்படி இருக்கு அவங்களோட பெர்செப்ஷன்ல தான் உங்களுக்கு ஓட்டு விடும், இந்த கட்சியை பற்றி, அந்த ஆளை பற்றி, அந்த ஆளுமையை பற்றி. ஸோ பெர்செப்ஷன் சரியா இல்லைன்னா, அசம்ஷன் சரியா இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வைவ் ஆகாது. ஸோ அப்போ வந்து சொல்லப்பட்டது மோடி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாரு, எந்த நாட்டுக்காக நான் வந்து இந்த 3 லாக்கள் கொண்டு வந்தேன்னா அதே நாடு நல்லா இருக்கணும், இந்த 3 லாக்களே வாபஸ் பெற்றேன்னு ஒரு சின்னதாக அறிக்கை விட்டாரு. அதுல நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருச்சு இது வந்து இந்த பிரச்சனையும். அதற்கு பின் என்ன நடந்ததுன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கல. நிறைய காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு கிராக் டவுன் ஆகிட்டு, கிராக் டவுன் வந்து மேல் மட்டத்தில் கிராக் டவுன் நடக்கும்னு சொல்லுவாங்க, சார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. பட் இந்த ரியல் கிராக் டவுன் ஹேப்பன்ஸ் லைக் நக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த கார்பெட், அதாவது யாருக்குமே தெரியாம ஒரு கிராக் டவுன் நடக்கும். இந்த காலிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஃபண்ட்ஸ் யார் யாரெல்லாம் பண்றாங்க அவங்க எல்லாமே காணாம போயிடும். அதோட ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கனடால நடந்தது, யூகேல நடந்தது, அமெரிக்காவில் நடக்க முயற்சி பண்ணதா சொல்லப்பட்டது. ஸோ எந்த அளவுக்கு இந்த இந்திய உளவுத்துறை வந்து தீவிரமா இறங்கி அவங்க ஹண்ட் பண்ணாங்களோ, அவங்க வந்து இப்போ காலிஸ்தான் மூவ்மெண்ட் இருக்கு, பட் நாட் விசிபிளா இல்லை, அந்த அளவுக்கு ஒரு உக்ரோஷமா இல்லை. இப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த ஃபார்மர் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு இன்டெல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மை பொய்ன்றது நமக்கு தெரியாது. சரி, இன்டெல் ரில்ல வரது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க, அது நடக்காத தடுக்கிறதா ஒரு அரசாங்கத்தோட இது நடந்த பிறகு தடுக்கிறது. அந்த இன்டெல் என்ன ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் வந்துருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 குழந்தைங்களை வந்து எரிச்சுட்டு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா உருவாக்க பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல வந்து நடக்காம தடுக்கிறது, இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 நடக்காம தடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேல வந்து தே வில் ஹிட் பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொன்னாங்க. அவரோட உயிருக்கு ஆபத்தா இருக்கிறதுனால இது வந்து என்எஸ்ஏவும் இன்டெலும் வந்து இது நீங்க இப்படி பண்ணாதான் இதுக்கு இப்பத்துக்கு ஒரு பிரச்சனையான பொருள். நம்ம நாடு வந்து இப்போ வந்து எக்கனாமிக்கலா நம்ம ப்ராஸ்பர் ஆகணும். $5 trillion வந்து நம்ம போகணும். இன்னும் ஒரு $80 billion இருக்குது, $5 trillion. அது வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதுக்காக இதான் இப்படி கொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய்ன்றது வந்து காலம் பதில் சொல்லும். ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்க போட்டீங்கன்னா, இப்போ அந்த 3 அவங்க கோரிக்கை ஏற்ற உடனே இப்போ நேற்று நைட்ல இருந்தே இப்போ வந்து பாத்தீங்கன்னா 26 ஜனவரி நான் அது பதிவு பண்ணும்போது அந்த இடமே காலியா இருக்கு. ஸோ ஒண்ணு மட்டும் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்து போச்சு. தர்மேஷ் பிரதான்ன்றது ஒரு மனிதர், அவர் டிசைன் பண்ணிட்டாரு. ஓகே, தட்ஸ் நாட் எ பிக் இஷ்யூ. அங்க யார் வர போறாரு? திருப்பி யாராவது பிஜேபிக்காரர் தான் வர போறாரு. ஒண்ணு. 2வது, 3வது என்னது பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கான தற்காலிக தீர்வு இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் செஷன்ல இந்த நீட்டுன்ற போர்வையில் எதுக்காக இந்த போராட்டம் நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே போன பதில் சொன்ன மாதிரி FCRA, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது ஒரு ஆக்ட்ல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்டை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண விடாம தடுக்கணுன்றதுக்காக தான் இது பண்றாங்க. ஸோ ஃபார் லாங்கர், ஃபார் கிரேட்டர் குட், ஒரு சின்ன இழக்கிறது வந்து தப்பு இல்லை. அது செஸ் கேம் மாதிரி தான். ஸோ கிரிக்கெட்ல வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி, சாரி பாலிடிக்ஸ் வந்து ஒரு செஸ் கேம் மாதிரி தான். ஸோ இந்த செஸ்ல வந்து ரொம்ப விஷயம், செஸ் நல்லா விளையாடுறவங்களுக்கு எல்லாருமே தெரியும், அவங்க 2 ஒரு மெயினா இழக்க விட மாட்டாங்க. ஒன்று வந்து ராணி எப்பவுமே இழக்க விட மாட்டாங்க, ராணிக்காக எதை ஒன்றா இழப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை, ஹார்ஸ். இது 2ம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹார்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விளையாடக்கூடிய ஒரு காய், எல் ஷேப்ல எந்த ஒரு சைட்ல போகணும். அதே மாதிரி ராணி வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பும் எலிஃபென்ட்டும் கூட இருக்கு இல்லையா, அது 2த்தையுமே வந்து ராணியால் விளையாட முடியும். ஒன்று சைட்ல போக முடியும், ஸ்ட்ரெயிட்டா போக முடியும், செஸ் அரங்கம். ஸோ இது 2மே இழக்க விட மாட்டாங்க. அதனால இப்போ வந்து மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சின்னதாக ஒரு எழுந்திருக்காரு, ஹார்ஸ் எழுந்திருக்காரு ஃபார் பெட்டர் குட். இப்போதைக்கு இந்த பிரச்சனை தீர்வு முடியும் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்ச பிறகு. ஆனால் இன்னொரு விஷயங்கள் இன்டெல் என்ன வந்திருக்குன்னா, இந்த ரைட்ஸ் பண்ண கிட்டத்தட்ட 2000 பேர், முக்கியமான 2000 பேர்,
அதாவது சில 1000 பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். பெரும்பான்மையோர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. கட்சிக்காரங்க, ஜிஹாதிஸ், நக்சல்ஸ் வந்து கலந்துருக்காங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க பாருங்க, அவங்கள பார்த்தா சம்மந்தமே இருக்காது. அவங்களாம் ஏங்கணும். அப்புறம் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூட்டு வந்துடுவாங்க ப்ரொட்டஸ்ட். எனக்கு ஒன்றுமே புரியல, ப்ரொட்டஸ்ட்ல எது குழந்தைங்களை கூட்டு வரீங்க? குழந்தைங்களை இந்த இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நல்ல அதாவது பொதுநல வழக்கா எடுத்து முன்னு பண்ணும். ப்ரொட்டஸ்ட்ல 2 பேரும் வில் நாட் பி அலோவ்ட். ஒன்று குழந்தைகள் 18 இயர்ஸ்க்குள்ள, ஈவன் இஃப் 15 கூட 18 இயர்ஸ்க்குள்ள யாருமே இருப்பாங்க, குழந்தைங்களை அலோவே பண்ணக்கூடாது. நோ. அப்புறம் வயசானவங்களை அலோவ் பண்ணக்கூடாது. பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவங்க மட்டும் தான் ப்ரொட்டஸ்ட் அலோவ் பண்ணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முன்னாடி நிறுத்திடுவாங்க, பெண்களை முன்னாடி நிறுத்திடுவாங்க. ஒரு கோடத்தனமான புறம். அப்போ வந்து போலீஸ் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காது. பின்னாடி நீங்க கல் எடுத்து அடிப்பாங்க, போராட்டங்கள் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போராட்டத்தை ஒரு ரெகுலேஷனா கொண்டு வந்துடணும். ஒன்று வந்து இது வந்து எந்த இடத்துல நடக்குதோ ஊருக்கு வெளியே தான் நடக்கும். ஸோ ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எஸ்பெஷலி டெல்லி மாதிரி ஒரு கேபிட்டல் சிட்டியில், ஹேப்பனிங் சிட்டியில் வந்து இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் ப்ரோட்டா பண்ணுங்க. அதுக்கு ஒரு இடத்த கட்டி கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு இடத்த கட்டி கொடுத்துருங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறது 1,00,000 பேர் கூட ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அங்கேருந்து போனால் தாண்டி வரக்கூடாது. அதே மாதிரி அந்த ப்ரொட்டஸ்டால வர வன்முறைகள், அதாவது பொது சொத்து நாயக்கப்படுதா, அரசு சொத்து வந்து நாசம் பண்ணலாம், அந்த ப்ரொட்டஸ்ட்காரங்க தான் அதை ஏற்றுக்கணும். ஒன்று, அதுக்கான 10 மடங்கு இருக்கணும். இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகுதுன்னா 100 கோடி ரூபாய் அவங்ககிட்ட வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட் ஹெட் பண்ணி அதை சைன் பண்ணுறாங்களா டாக்குமெண்ட்ல, இவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்களா, ப்ரொட்டஸ்ட் வாங்க பர்மிஷன் வாங்க, ப்ரொட்டஸ்ட் நடத்துறவங்க முன்னே நடத்துறவங்க அவங்களுக்கு இனிமே வந்து எந்த ப்ரொட்டஸ்ட்டும் வந்து அனுமதி தரக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா அந்த ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எது ஒரு பண்ணாலும் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளா பண்ணணும். சரி, நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தனுடைய பிரச்சனைகள். அதாவது திடீர்னு இந்த ரோட்ல வந்து ஒருத்தர் மறிச்சிட்டா, இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, ஒருத்தர் வந்து ஒரு தப்பான வண்டி ஓட்டி 2 பேர் காரணங்கன்னா என்ன சொல்றீங்க? நீங்க சண்டை போட்டு தனியா போட்டுங்க, எங்க போக விடுன்னு சொல்றீங்க. ஏன்ப்பா அவங்க 2 பேரும் இடிச்சுக்கிட்டாங்க, வண்டி நாசமாயிடுச்சு யோசிக்கிறேன். ஒரு சின்ன வண்டிக்கே, ஒரு 2 வீலர் 4 வீலருக்கே இப்படி பிரச்சனை பண்ணும்போது ஒரு நாட்டை சமைக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு எப்படி வருது? இது மக்கள் நீங்க தான் கேட்கணுமே தவிர அரசாங்கம் கேட்கக்கூடாது. சரி, அரசாங்கம் இன்னைக்கு ஒரு 2000 பேர் வந்து கெட்டதுக்கே இப்போ வந்து ஒத்துக்குச்சுன்னா, இந்த நாட்டு நேசிக்கிற நேஷனலிஸ்ட், அவங்க எந்த இனமா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த நிறமாவனா இருக்கட்டும், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வாய்ஸ் மீட்டிங் வச்சுக்க. நீங்க வாய்ஸே பண்ண தெரியல, ஜஸ்ட் நீங்க வந்து நின்னீங்கன்னாவே இந்த நாடே ஸ்தம்பிச்சிடும். கெட்டவங்க எப்போ வந்து மேலோக்கி இருக்காங்கன்னா, நல்லவங்க வந்து ஒதுங்கி இருக்கும் போதுதான். நீங்க நல்லவனா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐ திங்க் அதனாலதான் நான் எப்பயும் சொல்லுவேன், அரசியல நல்லவங்களுக்கு இடமே கிடையாது. காம்பிடென்ட், காபில் லோகம், அதாவது திறமையானவர்கள் தான் அரசியல் இறங்கலாம் இருக்கும். நல்லவங்க வந்து ஒரு மினிஸ்டர் ஆகலாம், நல்லவங்க வந்து செயல்படுத்தலாம். ஆனா ஒரு லீடரா இருக்கிறதுக்கு தகுதியானவனா ஒருத்தர் வேணும், வீரனா தான் இருக்கணும். அவன் வந்து அவனதான் வந்து லீடரை ஏத்துப்பாங்களே தவிர நல்லவனை லீடரை எதிர்க்கணும். அவன் மந்திரியாவனா இருக்கலாம், ஆனா ஒரு ராஜாவா இருக்கிறவன் தகுதியானவனா இருக்கும். அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு மக்கள் கிட்ட கேட்கும் போதுதான் அந்த ஒரு ராஜா ஜெயிக்கணும். அதுதான் மோடி அவர்கள். மோடி அவர்கள் ஏன் ஜெயிக்கிறாருன்னா, மோடி எடுத்துட்டு பிஜேபியால எலெக்ஷன் ஜெயிக்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற சீட்ல ஒரு பாதி சீட் கூட ஜெயிக்காது. ஸோ பீப்புள் ஆல்வேஸ் ஓட் ஃபார் த லீடர் நெக்ஸ்ட் டு த பார்ட்டி அண்ட் ஐடியாலஜி. ஏன்னா பிகாஸ் லீடர் தான் வந்து லீட் பண்றாரு. ஒரு லீடர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லீடர் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணா தலையில்லாத உடம்பு மாதிரி தான், அது எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. ஸோ இவ்வளவு நடந்திருக்கு. இது பிஜேபி மிகப்பெரிய பின்னாடி மோடிக்கு ஒரு பெர்செப்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஃபீல்ட் தான். பட் இதுக்கு வந்து ஈடு கொடுக்கணும்னா மோடி அவர்கள் ஒரு 2 விஷயங்கள் முக்கியமா பண்ணியாகணும். இந்த மான்சூன் செஷன்ல எஃப்சிஆர்ஏ பில்ல கொண்டு வரணும், டிஎம்டிஷன் பில்ல கொண்டு வந்தாதான் இந்த ஒரு பின்வாங்கலுக்கு, இந்த ஒரு பேக் ஃபுட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டோ, ஒரு வந்து தலைநிமிர்ந்து நிற்கக்கூடியதா இருக்கு. அது வந்து அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல்கள், கிட்டத்தட்ட 5 மாநில தேர்தல் நடக்குது. முக்கியமா உத்தரப்பிரதேஷ் மார்ச் நடக்குது, எண்டில் வந்து நவம்பர்ல குஜராத் நடக்குது, உத்தராகண்ட் நடக்குது, ஹிமாச்சல் நடக்குது, பஞ்சாப் நடக்குது. 5ல் 4ல் பிஜேபி ஜெயிக்கலாம், 3 இடத்துல தக்க வச்சுக்கலாம். ஹிமாச்சல்ல வந்து அவங்க திருப்பி ஆட்சிக்கு வரலாம். பஞ்சாப்ல எனக்கு ஒரு டவுட்டு தான், பட் சொல்ல முடியாது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அது வந்து எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கு. இப்போ பாப்ப இருக்க காங்கிரஸ் தான் வருன்றதை நான் 91% நம்புறேன். எதிர்கட்சியை திருப்பி வரலாம். ஆனால் பிஜேபி அங்கே என்ன ஊடுருவிக்கு எவ்வளோ ஓட் ஷேரா இருக்கு, கேரளா மாதிரியா இருக்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு கஷ்டமான நிலையில ஐ சப்போர்ட் மோடிஜி, தட் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட்
ஐ வில் ரைஸ் கொஸ்டின்ஸ் when இட் இஸ் நீடட். அதாவது மோடி இது எப்போ தப்பு பண்ணுறாரோ அப்போ அப்போசிஷன் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நல்லது பண்ணால் அதான் வந்து எதிர்கட்சிக்கு சொல்லும். அவர் வந்து தப்பு பண்ணும்போது கம்முன்னு தான் இருப்பாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதர் பார்ட்டி அண்ட் பிஜேபி. தட் இந்த பக்ஸ்ன்னு சொல்கிறவங்க, சங்கின்னு சொல்கிறவங்க, பிஜேபியோடைய பிளைண்ட் ஃபாலோவர்னு சொல்கிறவங்க, அவங்க நாட்டுக்கு எது கெட்டதாக இருக்கோ அது மோடியே பண்ணாலும் பிஜேபியே பண்ணாலும் முதல்ல கேள்வி கேட்குறவங்க நாங்களாக தான் இருப்போம். இப்போ நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஒரே கேள்வி தான் இப்போ கடைசியாக நான் அவரை கேட்குறேன். இப்போ நடந்திருக்கு, ஓகே, யூ லேர்ன்ட் ஆல் தோ திங்ஸ். அப்போ வந்து காலிஸ்தான் பிரச்சனை தீர்ந்தீங்க. இப்போ நக்சல்ல இப்போ அர்பன் நக்சல் எப்படி தீர்க்க போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அன்னோன் கன்மேன் வந்து நீங்கள் வந்து உலகம் முழுக்க எல்லா நம்ம இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க, எஸ்பெஷலி இன் பாகிஸ்தானில் இருக்கட்டும், பங்களாதேஷ் இருக்கட்டும், கனடாவில் இருக்கட்டும், யூகேல இருக்கட்டும், ஈவன் இன் அமெரிக்காவில் கூட நீங்கள் கண்டோன் பண்ணுறீங்க. இட்ஸ் டைம் டு யூஸ் அன்னோன் கன்மேன் இன்சைட் இந்தியா. இதுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா உடல் ஆரோக்கியன்றது உள்ள எவ்வளோ நம்மளோட ஆர்கனமோ அதுதான் முக்கியம். உள்ள வந்து ஒரு வைரஸோ கேன்சரோ இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் வெளித்தோற்றத்தை அழகப்படுத்தாலும் நம்மளுடைய ஆயுளும் சரி உடம்பும் சரி நீங்கள் சிதைஞ்சிடும். இனிமே இந்த மாதிரி ஃபேக் ப்ரோட்டஸ்ட் நடக்காம முன்கூட்டியே புத்திசாலித்தமா அது எப்படி கிராக் டவுன் பண்ணுமோ அதை நிறுத்துங்க. பை ஹுக். ரெண்டாவது, இந்த 2 மசோதா பில்களையும் பாஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்து நீங்க இந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஓட்டர்ஸ் மத்தியில மோடி அவர்களால் மீண்டும் வந்து உங்களுடைய முகத்தை காட்ட முடியும். இல்லை என்றால் இழப்பு பிஜேபிக்கு தானே தவிர வேற யாருக்கும் கிடையாது. பிஜேபி ஒரு டிஃபென்சிவா, மோடியோட டிஃபென்சிவா இருக்கிறது இட்ஸ் நாட் குட் ஃபார் பாரத். ஐ திங்க் அக்ரெசிவா இருக்கணும். இட்ஸ் டைம் டு பி அக்ரெசிவ் அண்ட் ஆல்சோ வெரி கால்குலேட்டிவ். சரி, நம்ம இது வெளிப்படையாக நமக்கு என்ன ஒன்றா பேச இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னா சில விஷயங்கள் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில நாள் இப்போ தோத்து போகிற மாதிரி இருக்கிறதும் ஒதுங்க போகிறதும் சொல்லுவோம். நான் போல் வல்லைன்னு ஒரு பழம் இருக்கு தமிழ். அதாவது சில டைம் விட்டு கொடுத்து அடங்கி போகிறது நல்லது தான் அந்த தற்சமயத்துக்கு. ஆனால் இப்படியே எல்லா டைம்லையும் எப்படி இருக்க முடியும்? இல்லை இப்படியே தான் போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? அவங்களால வந்து அரசியலில் ஜெயிக்க முடியல, அவங்களால வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற வழி அமைகிறாங்க. அப்போ வந்து இப்படியே தான் இருக்குமா அடுத்த 3 வருஷமோ, இல்லை பிஜேபி ஆட்சி இருக்கிற அடுத்த பல 100 டெக்கேட்ஸ்க்கு இப்படிதான் இருக்குமா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா நடந்துக்கணும். இன்டர்னல் த்ரெட் இஸ் பிக்கஸ்ட் த்ரெட் ஃபார் பாரத் அண்ட் இந்தியா. அதை எப்படி தக்க வச்சுக்குது? இனிமே இதுல இருந்து கத்துக்கிட்டு இன்னொன்று இது நடக்காம இருக்கா? காலம்தான் பதில் சொல்லும். ஒரு நேரம் என் பதிவு பார்த்த உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.